உங்கள் ஓட்டர் ஐடி இந்த மாதிரி பழசாகி கிழிஞ்சு பிஞ்சு போச்சா கவலையே வேண்டாங்க. இந்த மாதிரி புது வாட்டர் ப்ரூஃப் பிவிசி கார்டு ஃப்ரீயாக எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் மொபைலில் வோடர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு கீழே சென்ட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் யூசர் அப்படின்னா இங்கே நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃபஸ்ட் டைம் ஆப் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஃப்ளாஷ் கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் வந்துருக்கிற ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் வந்துடுவீங்க. இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வோட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் நேம் இங்கே ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெட்ச் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். இந்த ஓட்டர் ஐடிக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், ஏஜ், ஜெண்டர், அட்ரஸ், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இது எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும். இது எல்லாமே செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ண போகிறது இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன். நம்மளுக்கு எந்த விதமான கரெக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு மட்டும் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறோம். இதை டிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து என்ன ரீசன்னால நீங்கள் புது கார்டு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே எப்படி ஏன் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் விட்டுட்டு டெஸ்ட்ராய்ட் டியூ டு ரீசன்ஸ் பியாண்ட் கண்ட்ரோல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மழை, புயல், நெருப்பு இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் வந்து நம்ம காரை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிளேஸ் கொடுத்துட்டு கீழே டன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபார்ம் 8 வந்து ஒரு ப்ரிவ்யூ நம்மளுக்கு காமிக்கும். இது கம்ப்ளீட்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிங்க பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு புது பிவிசி வாட்டர் ப்ரூஃப் கார்டு வந்து வீடு தேடி வந்துடும். சில ஏரியாக்கெல்லாம் 1 to 2 வீக்ஸ்க்குள்ளே கார்டு வீட்டுக்கு வந்துடும். மற்றவங்களுக்கு இது 1 மந்த் ஆகலாம், 2 மந்த்ஸ் கூட ஆகலாம். உங்கள் புது பிவிசி கார்டோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணி பார்க்குறதுங்கிற ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். தேங்க்யூ.